will and going to. இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டு விஷயமும் ஃப்யூச்சர் பற்றி சொல்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் டிஃப்ரென்ஸ் 2 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வில்ன்றது நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த பேசுகிற சமயத்தில் நம்ம ஃப்யூச்சர் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு வில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ஈட் தோசா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் நான் டக்குன்னு யோசிச்சு நான் தோசை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வில் யூஸ் பண்ணலாம். அப்போ கோயிங் டு எப்போ யூஸ் பண்ண முடியும்? ஒரு விஷயம் முன்னாடியே யோசிச்சு வச்சுருக்கேன், தட் ஃப்யூச்சரில் இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு மீட் மை மதர் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, போன வாரமே நான் யோசிச்சு வச்சாச்சு இந்த வீக்கெண்ட் இதை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் கோயிங் டு இங்கே யூஸ் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட், இப்போ ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த கிளவுட்ஸ் ஆர் பிளாக், இட்ஸ் கோயிங் டு ரெயின் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மேகம் கருப்பாக இருக்குது, அது ஒரு எவிடன்ஸ். ஸோ ரெயின் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் அதுவே ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் வின் த எலெக்ஷன்ஸ். அது என்னோட யூகிப்பு, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் வின் ஆகும் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு எவிடன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம வில் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கான ஒரு கொஷின், நான் நாளைக்கு சென்னைக்கு போக போகிறேன். ஸோ இந்த விஷயத்தை வில் வச்சு சொல்லுவோமா இல்லை கோயிங் டு வச்சு சொல்லுவோமா? இதை நான் ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். Anglophone, your phone is your English teacher.